பிள்ளைக்கும் பதவி வேணும்னா வாங்கிக்கீங்க, யாரு வேணாம்னா நாங்க யாராவது வந்து தடையா இருக்க போறோமா? நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்க, சம்பாதிச்ச காசெல்லாம் கொடுத்து பதவி வாங்கிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்னமோ நாசமா போங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. பொதுப்பணித்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அதற்கு பிறகு அம்மாவுக்கு தடை ஏற்படுகிற போது முதலமைச்சர், அதற்கு பிறகு எதிர்கட்சி துணைத் தலைவர், அதற்கு பிறகு எதிர்கட்சி தலைவர், அம்மாவின் மறைவுக்கு பிறகு முதலமைச்சர், அதற்கு பிறகு கழக ஒருங்கிணைப்பாளர், துணை முதலமைச்சர், ஹவுசிங் போர்டு மினிஸ்டர். என்னப்பா சொல்லவே மூச்சு வாங்குது, பட்டியல் இருக்குது. ஒரு தொண்டை எத்தனை பதவி அதிமுக கொடுத்திருக்கு? ஒரு தொண்டருக்கு, ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்தவருக்கு, பெரிய குளத்திலே ரோசி டீ கடை நடத்தி கொண்டிருக்கிறவருக்கு இந்த நாட்டையே ஆளுகிற தகுதி இருக்கிறது என்று அடையாளப்படுத்திய அனைத்து அம்மாவாக முன்னேற்ற கழகம் தெய்வ தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட தெய்வத்தாயினுடைய புகைப்படத்தை, திருவுருவப்படத்தை எடுத்து வீசிவிட்டு இன்றைக்கு காலாவதியான தலைவர்களை கரையேற்றுகிறேன் என்று சொல்லுகிற முதலமைச்சரை வீட்டிலே நடுநாயகமாக நீங்கள் வைத்து பூஜை செய்கிறீர்கள் என்று சொன்னால், இது போன்ற ஒரு இனப்பிறவியை இந்த தமிழ்நாடு இதுவரை சந்தித்ததில்லை, ஈனப்பிறப்பை சந்தித்ததில்லை. என்ன வேணும்? ஒரு ஜான் வயிறு, ஒரு முறை பிறக்க போறோம், ஒரு முறை சாக போறோம், ஒரு முறை தான் வாழ போறோம். யார் வேணாலும் போறாங்க கட்சியை விட்டு. ஒரு கட்சிக்கு ஏபாம் பிபாம்ல பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டுவிட்டு அந்த கட்சியவே அழிக்கிறேன், அம்மா அம்மான்னு சொல்லி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அம்மாவுடைய புகழை அழிப்பேன் என்று இன்றைக்கு திமுகவிலே போய் சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், இதுவரை நான் வாசித்த பட்டியல் எல்லாம் அவர் விசுவாசம் என்று வேஷம் போட்டு பெற்ற பதவிகள். இனிமேல் அவர் அங்கே திமுகவிலே எந்த பதவி பெற்றாலும் அது துரோகத்திற்கான பரிசாகத்தான் இருக்குமே தவிர விசுவாசத்திற்கான பரிசாக இருக்கார். அவர் பேசுறாரு மேடையில, நான் உயிர் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலினுக்கு விசுவாசமா இருப்பேன். இப்படித்தானடா அம்மாட்டின்னு சொன்னீங்க. சட்டசபையில பதிவு இருக்கு, நாங்க சட்டசபையில இருந்து கேட்டிருக்கோம். கருப்பையா கேட்டிருக்காரு, மாணிக்க கேட்டிருக்காரு, எல்லாரும் கேட்டிருக்கோம். மேடைக்கு மேடை சொன்னீங்களே, எங்கள் ஆயுள் இருக்கிறவரை, உயிர் இருக்கிறவரை, இன்னும் 7 ஜென்மம் இருக்கிறவரை இந்த ஜென்மத்திலே காட்டி கொடுத்துட்டு போயிட்டீங்க. அப்படி வயிறு வளர்க்கணுமா? அப்படி ஒரு அதிகாரம் தேவையா? பதவி தேவையா? இதை எங்கே போய் நாம் முறையிடுவது? ஆண்டவனிடத்தில்தான் முறையிட வேண்டும். அதுவே அவர் சொல்றாரு, மாணிக்கா அவர்கள் சொன்னாங்க எனக்கு முன்னாடி, அம்மா போல வேகமா செயல்படுறாளா? அட சண்டாளா, வேறாலும் சொன்னா பரவாயில்ல, நீங்க சொல்லலாமா? நாக்கு அழுகி போகாதா? தெய்வ தலைவி, சிங்கனிகர் தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சிங்கனிகர் பார்வை